அந்த காலத்துல எல்லாம் ஒரு கேள்வி கேட்பாங்க, ரட்சிக்கப்பட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்பாங்க. நீங்க பார்த்திருந்தா தெரியும். ரட்சிக்கப்பட்டீங்களா ரட்சிக்கப்பட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ரட்சிப்பு அப்படி சொன்னா விடுதலை என்று அர்த்தம். விடுதலை அல்லது மீட்பு என்று சொல்லி அர்த்தம். இத வேதத்தின் அடிப்படையில் நம்ம வெளிப்படுத்தி அல்லது விளங்க காண்பிக்க வேண்டுமையானால், ஒரு சிறிய ஆட்டுக்குட்டி ஒரு பெரிய பள்ளத்துக்குள்ள விழுந்துடுச்சு. விழுந்தோன்னு என்ன செய்யும் தெரியுமா? கத்த ஆரம்பிக்கும். கத்தும், சத்தத்தை உயர்த்திக்கிட்டே இருக்கும். முதல்ல மெதுவா கத்தி பார்க்க, அதுக்கப்புறம் சத்தத்தை உயர்த்தி உயர்த்தி கத்தும். மேல பார்த்து பார்த்து கத்தும். லேசா ஜம்ப் பண்ணி கூட அப்புறம் என்ன செய்யும்? கத்த ஆரம்பிக்கும். எதுக்காக தெரியுமா? ஒரே ஒரு நோக்கத்திற்காக தான், ஒரே ஒரு எதிர்பார்ப்பு தான். உதவி தேவை. அதற்கு என்ன தேவை? உதவி தேவை. ஒரு பெரிய பள்ளத்துக்குள்ள ஒரு குட்டி ஆடு என்னது விழுந்துட்டு, இப்ப அது வெளியே வர முடியல. இப்ப அந்த இடத்துல அதால வெளியே வர முடியுமா? எவ்வளவு பிரயாசப்பட்டால் வெளியே வர முடியுமா? ஒரு 50 அடி ஆழத்துல விழுந்துச்சு. வர முடியுமா? முடியாது. அது வெளியே வர வாய்ப்பே இல்லை. அப்ப யாரோ ஒருத்தர் ஒரு ஏணியை போட்டு உள்ள இறங்கி அந்த ஆட்டுக்குட்டியை தூக்கி வெளியே கொண்டு வந்து விடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆட்டுக்குட்டியுடைய சந்தோஷம் எவ்வளவு பெரிதா இருக்கும் பாத்தீங்களா? இதற்கு பேர் தான் ரட்சிப்பு. நம்மை நாமே ரட்சித்துக் கொள்ள திராணி அற்றவர்களாய் நாம் இருந்தோம். இதைத்தான் கர்த்தருடைய வேதம் எபேசியர் 2வது அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லும் போது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஆக ரட்சிப்புக்கு 2 காரியம் அவசியமா இருக்கு. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ரட்சிப்புக்கு 2 காரியம் அவசியமா இருக்கு. ஒன்று கிருபை, இன்னொன்று விசுவாசம். இந்த 2 இணையில அப்படின்னா ரட்சிப்பு ஒரு காலம் உண்டாகாது. மறந்துடக்கூடாது. நீங்க சில வருஷங்களை சபைக்கு போறவங்களா இருக்கலாம், அல்லது பல வருஷங்களா நான் சபைக்கு போய்கிட்டு இருக்கிறேன் அப்படி சொல்லலாம். ஆனா ரட்சிக்கப்பட்டீங்களா இல்லையாங்கிறத வேத வசனத்தின் அடிப்படையில் ஊர்ஜிதம் செய்து கொள்ள வேண்டியது அவசியம். அதனாலதான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் சும்மா சொல்லிட்டு போறது பெரிய காரியம் இல்லை. உண்மையிலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படி சொன்னா அது எவ்விதமா வெளிப்படுத்தப்படும் சொன்னா கிருபை மற்றும் விசுவாசம். அது விசேஷமா கிருபையும் விசுவாசமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும் போது, கிருபையும் விசுவாசமும் ஒன்றா இணையும் போது அங்கே ரட்சிப்பு உண்டாகிறது. அதுதான் அங்க எபேசியர் 2:8 வாசிக்கிறோம். மீண்டும் சொல்லுகிறேன், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இப்போ கிருபை எங்க இருந்து வெளிப்படுதுன்னு கேட்டா தேவனிடத்திலிருந்து வெளிப்படுது. நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் என்று சொல்லி ரோமர் 5வது அதிகாரம் 8வது வசனத்துல நீங்களும் நானும் வாசிக்கிறோம். அப்ப நாம் பாவிகளா இருக்கையில் அப்படின்னா அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? நம்ம எவ்விதத்திலும் நம்மை நாமே விடுவித்துக் கொள்ள அல்லது ரட்சித்துக் கொள்ள திராணியற்றவர்களாய் இருந்தோம். இதைத்தான் இன்னும் கூடுதலா அதே ரோமர் 5வது அதிகாரம் 6வது வசனத்துல சொல்லும் போது பாருங்க, நாம் பலனற்றவர்களாய் இருந்த போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பலனற்றவர்களா இருக்கும் போது சொல்லும் போது அப்ப நம்ம இடத்துல பலனே இல்லை. நம்மை நாமே ரட்சித்துக் கொள்ள பலன் இல்லை. நான் சற்று முன்பாக ஒரு ஆட்டுக்குட்டியை குறித்து சொன்னேன். அந்த ஆட்டுக்குட்டி தன்னை ரட்சித்துக் கொள்ள முடியுமா? முடியாது. ஆனா அந்த ஆட்டுக்குட்டிக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, ஒரு விசுவாசம் இருக்கு. என்னன்னா, என்னை யாரு பாக்குறாங்களோ அவங்க கண்டிப்பா என்ன செஞ்சிருவாங்க, என்னை இங்க இருந்து என்ன தூக்கி விட்டுருவாங்க, என்னை காப்பாற்றுகிறதுக்கு ஒருத்தங்க இருப்பாங்க அப்படிங்கிறத விசுவாசிக்கு நம்புகிறது. அதனாலதான் யாரோடைய உதவிக்காக என்ன செய்யுது, கத்திக்கிட்டே இருக்கு. அந்த கதருடைய பின்னணி என்ன தெரியுமா? யாராவது ஒருவர் என்னை தூக்கி விட மாட்டீங்களா? கண்டிப்பா என்ன தூக்கி விட முடியும். யாராவது ஒருத்தர் கண்டிப்பா அவங்களால முடியும், என்னை தூக்கி விட மாட்டீங்களாங்கிற ஒரு ஏக்கத்தை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கு. இன்னொருவர் என்ன செய்யறாங்க, வந்து இனாமா இலவசமா வந்து தூக்கிட்டு விடுறாங்க. அப்படிதானே? அந்த ஆட்டுக்குட்டி ஏற்கனவே அவருக்கு ஏதாவது நன்மை செஞ்சிருக்கா? இல்ல. முன்பின் பார்த்தது கூட இருக்காது. ஏதாவது அந்த ஆட்டுக்குட்டி அவருக்குன்னு ஏதாவது ஒரு பரிசு பொருள் அல்லது ஏதாவது ஒரு பழங்கள் ஏதாவது கொடுத்து அவரை ஏற்கனவே திருப்திப்படுத்தி இருந்ததா? இல்ல. அதுதான் பிரியமானவர்களே, நம்ம எந்த ஈட்டையும் ஆண்டவருக்கு கொடுக்க முடியாது. எதையும் கொடுக்கல, தான தர்மமோ அல்லது ஏதோ ஒரு தட்சணையா காணிக்கையோ எதையுமே நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கல. ஆனா ஆண்டவராகிய கிறிஸ்து இந்த பூமியில இயேசு என்கிற பெயர்ல வெளிப்பட்டா
அவர் நமக்காக இந்த உலகத்தில் வெளிப்பட்டு நம்முடைய ஒட்டுமொத்த பாவங்களையும் கல்வாரி சிலுவையிலே சுமந்து நமக்கு வர வேண்டிய எல்லா பாவ தண்டனைகளையும் தம்மேல் ஏற்றுக்கொண்டு உங்களுக்காக எனக்காக பாவ நிவாரண பலியா குற்ற நிவாரண பலியா கல்வாரி சிலுவையிலே பலியாக வேண்டிய கட்டுப்பாடு அவருக்கு கிடையாது. அதனால ஞாபகம் வச்சுக்கங்க, அவர் கட்டுப்பட்டு இருக்காரு நினைக்கீங்களா? இல்ல எனக்கு அவர் செஞ்சு ஆகணும், நான் அவருக்கு இதை செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் கட்டுப்பட வேண்டிய அவசியம் இருக்கா? இல்ல. அவருக்கும் நமக்கு என்ன இருக்கு? நம்ம ஏதாவது அவருக்கு கொடுத்தோம்? ஒண்ணும் கொடுக்கல. அப்ப அவர் இரக்கமா நம்ம மேல் வைத்த அன்பு. நாம் பாவிகளா தான் இருந்தோம், நமக்கு யாரும் உதவி செய்ய முடியாது, உதவியற்ற நிலைமையில இருந்தோம். இதை நான் விசுவாசிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த உலகத்துல பிறக்கிற எல்லாருமே பாவிகள், மறக்க கூடாது. எல்லாருமே பாவிகள் தான். அது எப்படி சொல்றீங்க கேட்டா, ஒரு 2 வயசு சின்ன பிள்ளை கூட தன் கையில வச்சிருக்கிற 2 விளையாட்டு ஜாமான்ல ஒரு விளையாட்டு ஜாமான தன்னுடைய அக்காவுக்கோ தன்னுடைய தங்கச்சிக்கும் என்ன செய்யாது? கொடுக்காது. எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லும். அப்ப இந்த பிடிவாதங்கிற இந்த பாவத்தை, அல்லது 2 வச்சுக்கிட்டு என்கிட்ட ஒண்ணுதான் இருக்கு அப்படின்னு சொல்லுகிற அந்த பொய்ய அந்த பிள்ளை எங்க வந்து படிச்சதுன்னு கேட்டா, அது வேற எங்கேயும் இல்ல, ஆதாமிடத்திலிருந்து படித்தது, ஆதாமின் பள்ளியில் படித்தது. அது எப்படி சொல்றீங்க? ஸ்கூலுக்கே போகாத பிள்ளை பொய் சொல்லுது, ஸ்கூலுக்கே போகாத பிள்ளை அடம் பிடிக்குது, ஸ்கூலுக்கே போகாத பிள்ளை யாரையும் நம்மளை பாக்குறாங்கன்னு பார்த்துட்டு டக்குன்னு ஒரு காரியத்தை செய்ய போகிறது. அது எப்படி அப்படி சொன்னா, இயல்பாகவே மனுஷன் பாவியாக பிறகுறான். So when we were born sinners அப்படிங்கறத நான் முதல்ல விசுவாசிக்க வேண்டும். நான் பிறக்கும் போதே பாவி. ஏனென்றால் ஆதாம் ஏவாளுடைய இரத்தத்தில் எல்லாரும் தோன்றப்பட்டவர்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 17வது அதிகாரத்துல பார்க்கிறோம், ஒரே இரத்தத்துலதான் அவர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளையும் தோன்ற பண்ணினார் என்கிற சத்தியம் காண்பிக்கப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே. அப்ப ஆதாம் என்கிற ஒரு மனுஷனுடைய இரத்தத்துல இருந்தா எல்லாரும் தோன்றப்பட்டாங்க. ஏவாள் தோன்றப்படுகிறாள், அதை தொடர்ந்து ஆதாம் ஏவாளுடைய பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லி தலைமுறை தலைமுறையாய் சந்ததி சந்ததியாய் தோன்றப்பட்ட அல்லது தோற்றுவிக்கப்பட்ட பிறப்பிக்கப்பட்ட அத்தனை பிள்ளைகளுமே பாவம் செய்து தங்களை கரைபிடித்து கொண்ட, பாவத்தின் சம்பளமாகிய மரணத்திற்கு உட்பட்டு போன ஆதாம் ஏவாளுடைய பிள்ளைகள் என்பது கவனிக்கப்படத்தக்கது. ஆகவேதான் பிரியமானவர்களே, இந்த உலகத்துல பிறக்கிற எல்லாருமே பாவிகள் தான். நல்ல மரம், ஒரு மரம் நல்லதென்றால் அதன் கனிகளும் நல்லதென்று சொல்லுங்கள். ஒரு மரம் கெட்டதென்றால் அதன் கனிகளும் கெட்டதென்று சொல்லுங்கள். மரமானது கனிகளினால் அறியப்படும் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. ஆக கெட்ட மரம் ஆதாம் பாருங்க, கெட்ட மரமானதுக்கு பிற்பாடு அவனும் அவன் மனைவியாகி ஏவாளும் இணைந்து பெற்றெடுத்த பிள்ளைகளுடைய சந்ததியிலுடைய விவரங்களை வேதத்தின் அடிப்படையில், இந்த சமுதாயத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கும்போது அத்தனை பேருமே இந்த உலகத்திலே பாவிகளாகவே பிறந்தார்கள், பிறக்கிறார்கள், பிறக்க போகிறார்கள். ஆக நாம் பாவிங்கிறத முதல்ல நான் உணர்ந்து நான் மறுபடியும் பிறக்கிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும். அப்ப நான் என்ன செய்யறது? நான் பாவியாக பிறந்து விட்டேன். அப்ப நான் பாவம் என்னுடைய சுபாவத்திலே வந்து விட்டது, பாவம் என் சுபாவத்திலேயே கலந்து விட்டது, பாவம் என் ரத்தத்திலேயே கலந்து விட்டது. பாவியாகவே பிறந்தேன், பாவியாகவே வளர்ந்து வருகிறேன். நான் எப்படி ரட்சிக்கப்பட முடியும்? இப்ப நான் எதை விசுவாசிக்க வேண்டியது இருக்கிறது? இயேசு கிறிஸ்து என்னுடைய ஒட்டுமொத்த பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாய் இந்த பூமியிலே மனுஷகுமாரனாய், பாவ மாம்சத்தின் சாயலாய், பாவத்தை போக்கும் பலியாய் இந்த உலகத்திலே வெளிப்பட்டா, அடிமையின் ரூபமாய் வெளிப்பட்டா, மனுஷ சாயலிலே வெளிப்பட்டாருங்கிற சத்தியத்தை நான் முதல்ல ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் ஒரு பாவமும் செய்யாமல், வேதம் சொல்லுகிறது 1 யோவான் 2வது அதிகாரம் 2ஆம் வசனத்திலே அழகா சொல்லப்பட்டிருக்கு, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே, நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார் சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்ப இயேசு கிறிஸ்துவ குறித்த முதல்ல நான் அறிய வேண்டியது என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து என்னுடைய ஒட்டுமொத்த பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி. அதை நான் விசுவாசிக்கணும். நான் பாவியா பிறந்தேன், பாவியா வளர்ந்தேன், அப்ப நான் பாவிதான். இப்ப இந்த பாவி நீதிமான் ஆகணும், அதான் ரட்சிப்பு. இந்த பாவி மறுபடியும் பிறக்கணும், பாவி தேவனுடைய பிள்ளையாய் மாறணும்.
அதுக்கு பேர் தான் ரட்சிப்பு. இது எப்படி கண்டுகொள்வது? என்னுடைய ஒட்டுமொத்த பாவங்களையும் கல்வாரி சிலுவையிலே பரிகரித்த கிறிஸ்து இயேசு உண்டு. அப்ப அவரை நான் விசுவாசிக்கிறேன். ஆகவேதான் 1 யோவான் 1வது அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று எழுதியிருக்கிறது. ஒரு பாவம் 2 பாவம் இல்ல, சகல பாவங்களையும். பாருங்க, நமக்குள்ளே இன்பில்ட்டா, பிறக்கும் போதே இன்பில்ட்டா எக்கச்சக்க பாவங்கள், சகல பாவங்களோடு தான் நம்ம இந்த உலகத்துல பிறக்கிறோம். அது வளர்ச்சி அடைய சரீரம் எப்படி வளர்ச்சி அடைய சுபாவங்களும் வளர்ச்சி அடையுது. 2 வயசு பிள்ளை 2 வயசுக்கு தக்க தவறு செய்யும். 10 வயசு பிள்ளை அது வளர்ந்ததுக்கு ஏற்றவாறு தவறு செய்யும். 20 வயசு பையன் அல்லது 20 வயசு பொண்ணு அதனுடைய வயசுக்கு ஏற்ற விதமா அது என்ன செய்யும்? தன்னுடைய சுபாவங்களிலே பாவத்தை நடப்பிக்கும். வயசு மாற மாற ஏற ஏற சுபாவங்களும் வித்தியாசங்கள் இருக்கிறது. ஆனா பாவிதான். அப்ப மாற்றம் பெற வேண்டுமே, ஆனால் நான் பாவி, என்னுடைய ஒட்டுமொத்த பாவங்களையும் சிலுவையிலே சுமந்து தீர்க்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தார் அப்படிங்கிறத எல்லாரும் விசுவாசிக்கிறதுலதான் ரட்சிப்பு அடங்கி இருக்கிறது. அப்போ அந்த கிருபையை எனக்காக வானத்தெல்லாம் விட்டுட்டு, அந்த தேவ மகிமையெல்லாம் விட்டுட்டு, தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் என்று பிலிப்பியர் 2வது அதிகாரம் 6, 7, 8 வாசிக்கிறோமே. அந்த வேத வசனத்தின்படி அவர் எனக்காக மனுஷ சாயலாய் வெளிப்பட்டாருங்கிற அந்த சத்தியத்தை நான் ஏற்றுக்கொண்டு, அதுதான் கிருபை. நான் அவருக்குன்னு எந்த ஈடும் கொடுக்கல, அவருக்குன்னு நான் எதையும் கொடுத்து வைக்கல. ஆனா இலவசமா என் மேல அன்பு வைத்து நான் பாவத்துல செத்துடக்கூடாது, பாவத்தின் சம்பளமாகிய மரணத்திற்குள் போய்விடக் கூடாது என்று சொல்லி ஆண்டவர் எனக்கு வர இருந்த எல்லா பாவ தண்டனையையும் அந்த ஆக்கினையையும் அவர் தம்மேல் ஏற்றுக்கொண்டு சிலுவையில ரத்தம் சிந்தி எனக்காக பலியானா. அவர் எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் என்ன செய்தார்? உயிர் தெழுந்தார். அப்ப இந்த சத்திய வார்த்தைகளை விசுவாசிக்க வேண்டும். இந்த சத்தியம் அதான் கிருபை. இந்த கிருபையில வெளிப்படுத்தப்பட்டது. இந்த கிருபையை காண்பித்துக் கொடுக்கிற சத்தியத்தை நான் விசுவாசிக்கும் போது ரட்சிக்கப்படுகிறேன். அப்ப நான் ஒரு ஜெபம் பண்ணும் போது என்ன செய்வேன்? ஆண்டவரே, நான் பாவி. எளிமையானது சொல்றேன். ரட்சிக்கப்பட்டதுக்கு எனக்கு இப்ப அறிவு வந்துட்டு, வேத வசனத்தை குறித்த அறிவு வந்துட்டு, பாவம் நிவர்த்தியாகின அந்த கிருபாதார பலி, பாவத்தை நிவர்த்தியாக்கின கிருபாதார பலியை குறித்து எனக்கு அறிவு வந்துடுச்சு. இப்ப நான் என்ன செய்ய வேண்டியது இருக்கு? 1 நிமிஷம் தான், கிட்டத்தட்ட 1 நிமிஷம் போதும். இருக்க இடத்தில், ஆண்டவரே நான் பாவி, என்னுடைய எல்லா பாவங்களையும் நீ சிலுவையில சுமந்து தீர்த்து விட்டு, ஆண்டவரே நான் இப்படிலாம் நான் பாவம் நடப்பித்தேன், இப்படிப்படலாம் நான் நடந்து கோவப்பட்டு, இப்படிப்பட்ட எரிச்சல் இருந்தேன், இப்படிப்பட்ட கெட்ட வார்த்தைகள் பேசினேன், இப்படிப்பட்ட பாவங்களெல்லாம் நான் செய்து வந்தேன். ஆண்டவரே என் பாவங்களை எல்லாம் நீங்க சிலுவையில சுமந்து தீர்த்து என்னுடைய எல்லா அக்கிரமங்களையும் நிவர்த்தியாகி என்னை முழுவதுமாய் உங்க இரத்தத்தினால கழுவி விட்டீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். உங்களுடைய பிள்ளையாக என்னை ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி என்று சொல்லி இந்த வேத வசனத்தை முன்னிட்டு இப்படிப்பட்ட நிச்சயத்துக்குள்ள நம்ம வர்றதற்கு பேர் தான் ரட்சிப்பு. அப்படி விலையேற பெற்ற ரத்தம் உண்மையாவே நம்மை கழுவி சுத்திகரித்து விட்டதுங்கிற அந்த ஒரு பூரண நிச்சயத்துக்குள்ள நான் வந்து விட்டதோடு நான் ரட்சிப்பை கண்டடைகிறேன். அதுக்கப்புறம் என்ன தூக்கத்தில் எழுப்பி கேட்டா கூட நான் சொல்லிடுவேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். ஆமா, ரட்சிக்கப்பட்டிருக்கேன். எப்படி சொல்றீங்க? ஆமா, ஒரு ஆட்டுக்குட்டியை போல, ஒரு ஆட்டுக்குட்டி ஒரு 50 அடி ஆழத்துல கீழே விழுந்து கிடந்தது போல நானும் பாவத்துல சிக்கி தவித்து கொண்டிருந்தேன். பாவ சுபாவங்களை அடிமைப்படுத்தி கொண்டு வந்தது, பாவத்திலேயே உழன்று கிடந்தேன். ஆனா பரிசுத்தராகிய கிறிஸ்து என்னை பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க, என்னுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து என்னை சுத்திகரித்து அவருடைய பிள்ளையாய் நீதிமானாய் மாற்றுவதற்கு அவர் எனக்காக மனுஷ சாயில வெளிப்பட்டு நான் அடைய வேண்டிய எல்லா பாவங்களையும் சிலுவையில சுமந்து தீர்த்து விட்டார். அதனால நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். அவர் சிலுவையில் எனக்காக சிந்தின இரத்தம் என்னுடைய எல்லா பாவங்களையும் நீக்கி என்னை சுத்திகரித்து விட்டது. நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா? அதுல உறுதியா சொல்றீங்க பாத்தீங்களா? அதுதான் உங்களுடைய என்னுடைய ரட்சிப்பின் அனுபவம். மற்றபடி நீங்க நான் முன்னால இந்து கோயிலுக்கு போவேன், இப்ப நான் கிறிஸ்தவ கோயிலுக்கு போறேன்னு சொல்றது ரட்சிப்பு கிடையாது. முன்னால சினிமா பாட்டு பாடுவேன், இப்ப நான் கிறிஸ்தவ பாட்டை பாடுறேன், அதனால ரட்சிப்பு கிடையாது. நாளைக்கு நீங்க வேற ஏதாவது பாட்டும் பாடுவீங்க, அது ரட்சிப்பு கிடையாது. எது ரட்சிப்புனா இதுதான், நான் பாவிங்கிறத உணர்ந்து என்னுடைய எல்லா பாவங்களையும் அறிக்கை செய்யும் போது
அப்படி விலையேற பெற்ற ரத்தம் என்னை கழுவி எல்லா பாவங்களுக்கு என்னை நீங்களாக்கி விடுவிக்கிறதே, அது அப்படியே நான் ஏற்றுக்கொள்றேன் பாத்தீங்களா, அதுதான் ரட்சிப்பு. அதனால இப்படிப்பட்ட அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில உண்டா அப்படிங்கிறத ஆராய்ந்து பாருங்க. அதனால ரட்சிப்பு மிக மிக அவசியமானது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாவதாக.